Hello friends, welcome back to Tech Plus channel. Jioல நீங்க 1GB இல்ல 1.5GB per day இருக்கக்கூடிய பிளானை வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 5G அப்கிரேட் பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி ரீசார்ஜ் பண்றது, இதுல ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பரான ஆப்பை பத்தி பார்த்தலாம். இந்த ஆப்ல நீங்க எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டன் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக்கை நீங்க நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்ல கேஷ்பேக் அமௌண்ட் மைனஸ் ஆயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் வந்து பே பண்ணாலே வந்து போதும். இந்த ஆப்பை லாஸ்ட் 1 இயரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயே வந்து அவைலபிளா இருக்கு. அதனால ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜியோவில் 1GB இருக்கக்கூடிய பிளான்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 பிளான் தான் வந்திருக்கு. இந்த 2 பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 249 அண்ட் 209 சொல்லிட்டு 2 பிளான் இருக்குது. ஸோ இந்த 2 பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5G அப்கிரேட் பிளான்னு வந்து பார்த்தீங்கன்னா 101 ரூபீஸ்க்கு வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G டேட்டா வந்து 6GBக்கு வந்து தருவாங்க. 5G டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக தருவாங்க. ஸோ 101க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 101 5G அப்கிரேட் பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4G டேட்டா வந்து 6GB தருவாங்க. 5G அன்லிமிட்டட் டேட்டா. இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5G அப்கிரேட் பிளான். 4G யூசர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் 5G யூசராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த ரீசார்ஜ் பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணுங்க. நீங்கள் டெய்லி 1GB பர் டே இருக்கக்கூடிய பிளானை ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 101 பிளானை வந்து கண்டிப்பாக வந்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அன்லிமிட்டட் 5G வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம 1.5GB இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 30 டேஸ், அதாவது 1 மந்த் பிளானு, 2 மந்த் பிளானு, 3 மந்த் பிளான்னு சொல்லிட்டு ஸோ செப்பரேட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5G அப்கிரேட் பிளானை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 30 டேஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய பிளானுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 பிளான் இருக்குது. இந்த 5 பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 51 ரூபீஸ் 5G அப்கிரேட் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 51 ரூபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4G டேட்டா 3GB வந்து தருவாங்க. 5G டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து தருவாங்க. ஸோ இது இந்த 5 பிளானில் நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளானை இந்த 51 ரூபீஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் 5G வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்ததாக 1.5GBலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த் பிளான், அதாவது 56 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய பிளான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 101ன்ற இந்த 5G அப்கிரேட் பிளானை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அன்லிமிட்டட் 5G வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 101க்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 4G டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 6GB தராங்க. 5G டேட்டா அன்லிமிட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்ததாக 1.5GB பர் டேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 மந்த் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். அதாவது 84 டேஸ் 70 டேஸ் இருக்கக்கூடிய பிளானு. ஸோ இந்த 666, 799, 889 ஸோ இந்த 3 பிளானுமே நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் 5G அப்கிரேட் பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா 151 ரூபீஸ் இந்த பிளானை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 151 ரூபீஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 4G டேட்டா 9GBயும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 5G வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னும் ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 101 ரூபீஸ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் வந்து போதும். ஸோ அதாவது 249, 209, 579 ஸோ இந்த 3 பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 101 வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிளான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லெஸ் தென் 1.5GB ரீசார்ஜ் பண்ணி லெஸ் தென் 30 டேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணணும். அதே 1.5GB வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க, அதாவது 84 டேஸ் 70 டேஸ் ரீசார்ஜ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 3 பிளானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 151 ரூபீஸ் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ முடிஞ்சால் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இல்லைனா நீங்கள் செப்பரேட் பிளானாக இருக்க கொடுத்த கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெஃபரன்ஸ் இது பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்திருக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்கா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பிளான்லாம் நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரியாதனமா 1GB இல்ல 1.5GB வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5G அப்கிரேட் பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க 349 ரூபீஸ்க்கு நீங்க பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 2GB அண்ட் 2GB அபவ் இருக்கக்கூடிய பிளானுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் 5G வந்து ஜியோ சைட்ல இருந்து வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க மினிமமா வந்து 349K ரீசார்ஜ் பண்ணீங்க.
நீங்கள் வந்து 1.5 ஜிபியில் ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து ஆட் ஆன் பேக்கும் 101க்கு போட்டிங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே 349 ருபீஸ் இருக்க அமௌண்ட்டு தான் வந்து வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதோட நீங்கள் அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிடலாம். டேரெக்டாக கரண்ட் பேஸ் பிளான்லேயே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.